ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். ஜூஸ் போட போகிறேன், ஆம்லா ஜூஸ். வாங்க ஜூஸ் போடலாம். காலையில் வெயில் பார்க்குறதே பயங்கரமாக இருக்குது. சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலை பார்க்கணும். நான் எந்திரிக்கிறேன், ஆனால் வேலை தான் பார்க்க மாட்டேங்கிறேன். கொஞ்சம் லேட்டாக வேலை பார்க்குறேன். கிளைமேட் ஆக்சுவலி செம்மையாக இருக்கு. வாங்க ஜூஸ் போடலாம். ஓகே, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அப்படி இடம் மாற்றி வச்சுட்டு, வைக்க வேண்டிய பொருள் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு, கொஞ்சம் தண்ணி இருக்கு, நான் தான் பிடிச்சி வைப்பேன். குடிச்சிடலாம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எப்பயுமே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிடுங்க. அது செம்ம எனர்ஜியாக இருக்கும். ஸோ நம்மளோட ஆம்லா ஒன்று எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குல்ல. கொஞ்சம் இஞ்சி, காஞ்சி பூச்சி, பரவாயில்ல போடலாம். பச்சை மிளகா, புதினா, இதுவும் காஞ்சிருச்சு. இது ஃபில்டர் தானே பண்ண போகிறேன். ஸோ எடுத்து எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நான் ரீசெண்டாக பாண்டிச்சேரி போயிருந்தேன். எங்கப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரே ஒரு மால் தான், பெரிய மால். பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு தெரியும், இல்லை அங்கே போயிருக்கவங்களுக்கு தெரியும். மாலில் போயிட்டு பிவிஆர் இருக்குது. திங்க் 5th ஃப்ளோரும் 6th ஃப்ளோரும், ஐம் நாட் ஷோர். போயிட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்ட்டு, வெயில் வேறு அதிகம், செம்ம வெயில். அந்த டைம் பீச்லாம் போக முடியாது அப்படின்னு படம் போகலான்னு பிளான் பண்ணிட்டு, தலைவன் தம்பியில் தலைவரோ சம்திங், அந்த ஜீவா படம் பேர் என்ன, தம்பி தலைமையில் தலைவரா, இது 3 லைன்ல ஏதோ மாற்றி வரும். அது ஏதோ அப்படி மலையாளம் ஃபிலிம் மாதிரியே இருக்கு. எக்ஸாக்டாக மலையாளத்துலாம் அப்படிதான் எடுப்பாங்க. ஃபைனலாக யார் டைரக்டர்னு சர்ச் பண்ணி பார்த்தா அவர் ஒரு மலையாளி. இல்லை, படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போச்சு, கதையே ஒன்றுமே புரியாமல் ஒரே வீட்டுக்குள்ளேயே வேலை பார்க்குறாங்க. 2 வீடை வச்சு ஃபுல் கதையை நோத்திடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. பட் ஃபுல் கதையை அந்த 2 வீட்டை வச்சு தான் நடத்தினாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம என்கேஜாக போச்சு. லைக் காமெடி. தம்பிராமையா இளவரசு மிரட்டி விட்டாங்க 2 பேருமே. நல்ல காமெடி, நல்லா இருந்துச்சு படம். எனக்கு தெரிஞ்சு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க, பாருங்கள் எல்லாரும். இதுக்கு மேலே தேட்டரில் யாரும் பார்க்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் தேட்டர்லேருந்தே தூக்கியிருப்பாங்க படத்தை. கண்டிப்பாக ஓடிடியில் போய் பாருங்கள், படம் சூப்பராக இருக்கு. ஒரு ஃபன், நல்ல ஒரு ஃபன் மூவி. பாண்டிச்சேரின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் வேற ஞாபகம் தான் வரும். சம்மந்தமே இல்லாமல் டைமை வீணாக்கணும்ட்டு படத்துக்கு போயிட்டு வந்தியே அப்படின்னு அப்படி நினைக்காதுங்க. வெயில் டைம், அங்கே போனவங்கன்னு தெரியும். இந்த டைம்லலாம் வெயிலில் எங்கடா போகிறோம் அப்படின்ட்டு. பட் குடிக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். போய் ஏசி பாட்டில் உட்காந்தானுங்க அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகிறதே தெரியாது, செம்மையாக போயிடும். ஈவினிங் டைமில் கூட பீச் போகலாம். நான் ஈவினிங் தான் பீச் போயிருந்தேன், பீச்சும் செம்மையாக இருந்துச்சு. நான் நிறைய வாட்டி பாண்டிச்சேரி போயிருக்கேன், ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க, அந்த லைன்லாம் போயிட்டு செக் பண்ணிட்டு பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். என்னன்னா நான் வேறு காஸ்டியூம் எதுவும் எடுத்துகிட்டு போகல.
ஒரே காஸ்டியூமில் மல்டி ஃபோட்டோஸ். இனிமே இந்த வாட்டி நல்லா இருந்துச்சு. இது வந்து 2 விஷயத்துக்காக குடிக்கிறேன். ஒன்று வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், இன்னொன்று வந்து கொஞ்சம் ஹெல்த்தையும் வந்து பெட்டராக வச்சுக்கணும். இது குடிக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகணும்னு தெரில எனக்கு, ஆனால் ஹெல்த்து கொஞ்சம் பெட்டராக வச்சுக்கணும். இது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லியுமே என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து குடிச்சிடுவேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, எங்கள் ஊருக்கு போனோம்னா குடிக்க மாட்டேன். எங்கள் ஊரில் வந்து இவ்வளோ அவைலபிளாக இருக்காது, இவ்வளோ ஃப்ரீயாகவும் இருக்காது. நம்ம இதை போய் இல்லை இங்கே தான் இருக்கா, மிக்சியில் போட்டு ட்ருன்னு 2 அடி அடிச்சுட்டு குடிக்க போகிறோம். எனக்கு என்னன்னு தெரியல, இதை பாக்கிலே ஒரு மை கசப்பு கொமட்ட ஒரு 3 ஃபீல் ஆகுது. வந்தாலும் பரவாயில்ல, நான் குடிப்பேன். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே மூக்கில் ஏறுது வெங்காயம் வந்து, அப்படி அந்த இது அப்படியே நெடி மூக்கில் ஏறும் அந்த மாதிரி. எங்கள் மிக்ஸி அப்பப்போ இப்படி தான் கொஞ்சம் சொதப்பி விட்டுரும், அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. இப்போ என்னமோ தேவை எனக்கு, வடிகட்டி எடுக்கிறோம், வடிகட்டியே ஊற்றுறோம். எங்கள் ஊர்லேயும் இப்படி தான் வெயில் அடிக்கும், எங்கள் ஊர்லேயும் இப்படி தான் பனியாக இருக்கும். ஆனால் எனக்கு எங்கள் ஊர் தான் பிடிச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் இது பச்சை கலரில் வந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ என்னன்னா இது வந்து பால் மாதிரி வருது. என்ன கதைன்னே தெரில, எதில் கலப்படம் கலக்கிறானுங்கன்னு புரியல. இதை வந்து இன்னும் கொஞ்சம் அதில் இருக்க அந்த எசன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சு இப்படி வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும். சீரியஸாங்க, முன்னாடி வந்து இது பச்சை கலரில் நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒரு 3 to 4 monthஸாக நான் டெய்லி இதை குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து அவ்வளோ ஒரு க்ரீன் கலரில் வரும். இது என்னன்னா நுரையாக வருது, என்ன கதைன்னே தெரில. ஏதோ ஒன்று சம்திங் கலப்படம் நடக்குது, எதுல என்ன தெரியல. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சிடலாம், இன்னொருத்தவங்க வருவாங்க திட்டுறதுக்கு. ஸோ ஃபைனலி ரெடி. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஐயோ, கேமரா ஒரு சைடு, நான் ஒரு சைடு வச்சிருக்கேன். சாரி. இப்போ தெரியுதா? ஆம்லா ஜூஸ்.